வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தனியாக வாழ்வதன் வல்லமை எவ்வளவு பெரிதென்பதை ஒரு கதையின் வழியாக பார்க்கப் போகிறோம். நீங்கள் ஒருவராக இருந்தாலும் எவ்வாறு அனைத்தையும் அடையலாம் என்பதை இக்கதையால் அறியப் போகிறீர்கள். ஆகையால் நண்பர்களே, இவ்வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாகச் சொல்கிறேன், இவ்வீடியோவை முடித்த பின் தனியாக வாழ்வதின் வல்லமை பற்றி உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சரி, தொடங்குவோம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய ஞானி தமது ஆசிரமத்தை அமைத்து வாழ்ந்து வந்தார். அவருடைய போதனையின் புகழ் சுற்றியிருந்த அனைத்து ஊர்களிலும் பரவியிருந்தது. ஏனெனில் அவருடைய போதனை செய்முறை மற்றவர்களிடமிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருந்தது. ஆரம்பத்தில் அவர் தமது சீடர்களுக்கு உபதேசங்களின் மூலம் ஞானம் அளித்தார். பின்னர் அவர்கள் அந்த ஞானத்தை நடைமுறை வாழ்வில் கடைபிடிக்குமாறு கூறுவார். ஒருமுறை அந்த ஆசிரமத்திற்கு ஒரு மன்னன் தனது மகனை அழைத்து வந்தார். மன்னன் அந்த ஞானியிடம் வணக்கம் தெரிவித்துவிட்டு, என் மகனை உங்கள் ஆசிரமத்தில் தங்க வைத்து உங்களின் சீடராகக் கொண்டு உங்களின் முறையின்படி அவனுக்கு ஞானம் புகட்டுங்கள் எனக் கேட்டார். ஞானி புன்னகையுடன், இன்று முதல் உமது மகனின் எல்லா பொறுப்புகளும் என் தோள்களில் இருக்கிறது என்று கூறினார். அதன்பின் மன்னன் அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் ஞானி அந்த மன்னனின் மகனிடம் கூறினார், இங்கே பக்கத்து ஊர்களிலிருந்தும் ஏழை, பணக்காரர் என பலரின் பிள்ளைகள் வருகிறார்கள். ஆனால் நீ உன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவன் எனக் கருதினால் ஞானத்தை பெற முடியாது. உண்மையில் ஞானத்தை பெற வேண்டுமெனில் நீ உன்னை மற்றவர்களைப் போலவே சாதாரணமானவன் என எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுவே ஞானமடையும் முதல் படியாகும். இவ்வாறு கூறிய பின் அந்த சிறுவனை மற்ற சீடர்களோடு அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்த சீடர்கள் மன்னன் அங்கிருந்து சென்றதை பார்த்துவிட்டதால் இந்த பிள்ளை மன்னனின் மகன் என எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. அதனால் ஆசிரமத்தில் இருந்த பிள்ளைகள் அனைவரும் மன்னனின் மகனை நோக்கி ஈர்க்கப்பட்டனர். ஞானி அந்த பிள்ளையை அழைத்துச் சுற்றி காட்டிக் கொண்டிருந்த போது திடீரென அந்த பிள்ளை உருகி அழ ஆரம்பித்தான். ஏனெனில் அவன் அப்பொழுது 12 வயதுடையவன். அந்த 12 வயதில் அவனுடைய தந்தை அவனை தன்னிடமிருந்து பிரித்து அந்த ஞானியிடம் ஒப்படைத்துச் சென்று விட்டார். அந்த அதிர்ச்சியை அந்த குழந்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் தந்தை உண்மையில் அவன் நலனுக்காகவே இங்கு விட்டு சென்றார் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அழுவதைக் கண்ட ஞானி கூறினார், மகனே, உன்னை நான் அழுகையை நிறுத்துமாறு சொல்ல மாட்டேன். இன்று உன் கண்ணீரைத் துடைத்தாலும் நாளை நீ மீண்டும் உன்னை ஒருவனாகத்தான் காண்பாய். நினைவில் கொள், வாழ்க்கையில் மனிதன் தனியாகத்தான் பிறக்கிறான், தனியாகத்தான் செல்கிறான். இந்த உண்மையை எவன் விரைவில் புரிந்து கொள்கிறானோ அவனே விரைவில் ஆன்ம ஞானத்தின் பாதையில் செல்கிறான். தனியாக வாழக் கற்றுக்கொள்ளும் மனிதனே உண்மையில் தன்னைத்தானே நேசிக்க கற்றுக்கொள்கிறான். தன்னையே நேசிக்க கற்றவன் யாருடைய பிரிவையும் வருந்துவதில்லை. மெல்ல மெல்ல நீ ஆசிரமத்தின் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் பழகிக்கொள்வாய். ஆரம்பத்தில் உனக்கு சிரமம் தோன்றலாம். ஆனால் சில நாள்களுக்கு பின்னர் இதே இடம் உனக்கு மிகுந்த பிடித்ததாக மாறிவிடும். இவ்வாறு கூறியவுடன் ஞானி அந்த சீடரை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்துக்குள் திரும்பினார். ஞானியின் கண்களில் பிரதிபலித்த அந்த பூரண அமைதியைக் கண்டு அந்த சீடருக்கும் ஆறுதல் ஏற்பட்டது. அதன் பின்னர் மாலையானது. மன்னனின் மகன் இரவு உணவுக்காக உணவுக்கூடத்துக்குள் சென்றான். அவனைச் சுற்றி எல்லா சீடர்களும் திரண்டு வந்தனர். ஏனெனில் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருந்தது, இது மன்னனின் மகன். இவனோடு நட்பு பாராட்டினால் நமக்கு பெரிதும் பலன் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் ஆசிரமத்தின் பெரும்பாலான சீடர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் சில பிள்ளைகள் மட்டும் தனிமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள், ஆடம்பரத்தில் நம்பிக்கை வைக்காதவர்கள். அவர்கள் அந்த மன்னனின் மகனை அணுகாமல் தமது முழு கவனத்தையும் உணவிலே செலுத்தி அமைதியாக தனியே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சில நாட்களில் மன்னனின் மகன் ஆசிரமத்தில் இருந்த பெரும்பாலான பிள்ளைகளோடு நட்பு பாராட்டிவிட்டான். இப்போது அவன் அவ்வாறு தோழமை கொண்ட பிள்ளைகளோடு சஞ்சரித்து பெரும்பாலான நேரத்தையும் அவர்களோடு கழித்தான். ஆசிரமத்திலும் அவனது நண்பர்கள் அவனைச் சுற்றியிருப்பது அவனது பழைய வாழ்க்கையைப் போலவே தொடர்ந்தது போல இருந்தது. இது ஞானிக்குத் தெரியாமல் இருந்ததல்ல. ஆனால் ஞானி அவனுக்கு வேறுபட்ட முறையில் போதனை வழங்க விரும்பினார். ஒரு நாள் ஞானி அந்தச் சீடரை தம்மோடு அழைத்து ஒரு உயர்ந்த சிறிய மலையின் மேல் சென்றார். அங்கு சென்றபின் ஞானி அவனிடம் கூறினார், உன் ஞானப் பயணம் இப்போது முழுமையாக முடிந்துவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு கடைசி இரவை நீ இங்கு கழிக்க வேண்டும்.
அதற்குப் பிறகு நாளை மாலைக்குள் உன்னை உன் அரச அரண்மனைக்கே அனுப்பிவிடுவேன். இந்தச் சொற்களை கேட்டதும் அந்த பிள்ளை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். இப்பொழுது நான் மீண்டும் என் அரச அரண்மனைக்குச் செல்வேன். மீண்டும் எனது அடிமைகள், வேலைக்காரர்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் எனக் களிகூர்ந்தான். அவன் ஞானியிடம் கேட்டான், ஆசிரியரே, இன்று இரவு என்னை இந்த மலையில் தங்கச் சொல்லுகிறீர்கள், ஏன்? இங்கே இருந்து நான் எப்படி கடைசி ஞானத்தை பெறப்போகிறேன்? ஞானி புன்னகையுடன் கூறினார், இங்கே பாறைக்குப் பின்னால் நீ மறைந்து அமர வேண்டும். ஒவ்வொரு இரவும் இங்கு ஒரு கழுகு வருகிறது. அந்த கழுகை பாருங்கள். அதன் ஒவ்வொரு செயற்பாடையும் ஆர்வமுடன் கவனியுங்கள். அந்த கழுகை ஆராய்ந்து பார்த்தபின் நாளை நீ அதன் சிறப்புகளை எனக்குச் சொல்ல முடிந்தால் உன்னை உன் அரச அரண்மனைக்கே திருப்பிவிடுவேன். ஆனால் அதற்கு முன்னர் இன்னும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். காலையில் ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இங்கு மேய்க்கிறான். அவற்றையும் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அவற்றின் நடத்தையிலும் உன் பார்வை இருக்க வேண்டும். அதற்குப் பின் ஞானி அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் பல நேரம் கழிந்த பின் நடு இரவில் ஒரு கழுகு தனது குஞ்சுகளோடு அங்கே வந்தது. அந்த கழுகு தன் செயல்களை தொடங்கியது. மன்னனின் மகன் முழு இரவும் அந்த கழுகின் நடத்தையை மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அதன் பின் காலையில் மேய்ப்பன் தனது ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் கொண்டு வந்தான். அப்பொழுது மன்னனின் மகன் ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்தான். அந்த கழுகு ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை தன் நகங்களில் பிடித்து வானத்தில் பறந்தது. அதனை தனது இரையாகக் கொண்டது. இந்த காட்சியையெல்லாம் பார்த்துவிட்டு மன்னனின் மகன் நேராக ஆசிரமத்துக்குள் வந்து ஞானியை அடைந்தான். ஞானி அவனிடம் ஏதும் கேட்கும் முன்பே அந்த பிள்ளை, புத்த தேவா, தயவு செய்து ஆசிரமத்தின் எல்லா பிள்ளைகளையும் இங்கு அழைத்து வருங்கள் எனக் கேட்டான். ஞானி ஆசிரமத்தின் எல்லா சீடர்களையும் அழைத்தார். பின்னர் அவர், சொல் மகனே, என்ன விஷயம் எனக் கேட்டார். அதற்குப் பின் மன்னனின் மகன் சொன்னான், என் வாழ்வில் நான் பல பறவைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் கழுகு அவற்றில் மிக வேறுபட்டதும் அதிசயமானதும் ஆகும். உதாரணமாக, கிளி அதிகம் பேசும். ஆனால் அது ஒருபோதும் வானத்தின் உயரங்களை தொட முடியாது. ஆனால் கழுகு எப்போதும் அமைதியாக இருப்பதோடு வானத்தின் உச்சியையும் எளிதில் அடைகிறது. ஒரு கழுகு தனது இரையை தேர்ந்தெடுத்தவுடன் அதன் மேல் மட்டும்தான் பார்வையை நிலைநிறுத்துகிறது. அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு புயல் வீசியாலும் அதன் பார்வை எப்போதும் தனது இலக்கிலேயே இருக்கிறது. இன்று காலை நான் கண்ட அந்த கழுகு அனைத்து வெள்ளாட்டையும் இரையாக பார்க்கவில்லை. அது எதன் மேல் தனது பார்வை இருந்ததோ அந்த குட்டியையே இரையாக்கியது. இதைப்போல நாமும் வாழ்வில் நமது பார்வையை ஒரு இலக்கிலேயே நிலைநிறுத்த வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்முடைய கவனம் ஒரே குறிக்கோள் மீது இருக்க வேண்டும். நண்பர்களே, நான் இரண்டாவது விஷயமாக கற்றுக்கொண்டது, கழுகு மற்ற பறவைகள் போல கூட்டமாக வாழ்வதில்லை. அது எப்போதும் வானத்தில் தனியாகத்தான் பறக்கிறது. இதிலிருந்து நாம் கற்க வேண்டியது, குறுகிய எண்ணங்கள் கொண்டவர்களோடு ஒருபோதும் சேரக்கூடாது. ஏனெனில் அவர்களோடு வாழ்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். ஆகையால் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களோடு இருங்கள், அல்லது தனியாக இருங்கள். தனியாக இருக்கும்போதுதான் நாம் நம்முடைய வலிமையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய பலவீனத்தை அறிந்து அதை நீக்கலாம். நம்முடைய வலிமையை அறிந்து அதனை சரியான முறையில் பயன்படுத்தலாம். ஆனால் இது சாத்தியமாகுமா என்றால், நாம் தனியாக இருக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே சாத்தியமாகும். நண்பர்களே, மூன்றாவது விஷயமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கழுகு எப்போதும் தன் எல்லைகளுக்கு மேல் பறக்கிறது. புயல் வந்தால் ஒவ்வொரு பறவையும் தன் கூண்டுக்குள் ஓடிவிடும். ஆனால் கழுகு அது தன் எல்லைகளை தாண்டி புயலை எதிர்கொண்டு மேகங்களின் மேல் சென்று விடுகிறது. புயல் அமைதியாகும் வரை அது மேலே மேலே பறந்து கொண்டே இருக்கும். கழுகு தன் எல்லைகளை தாண்டுவதற்கு காரணம், அது ஒன்றை புரிந்து வைத்திருந்தது, தனக்கு எல்லைகளே கிடையாது என்பதை. கழுகு சிரமங்கள் வந்தால் ஒருபோதும் பயப்படுவதில்லை. அதை நேர்மறையான பார்வையோடு எதிர்கொள்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் அதனை சந்திக்க வேண்டும். பயந்து ஓடிவிடக்கூடாது. நான்காவது விஷயமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கழுகு தன் கூண்டில் மிருதுவான புல்தழைகள் வைக்காது. மிருதுவாகிவிட்ட தழைகளை வெளியே தள்ளிவிடும். அதுபோல
நமக்கு தாராளமாக வசதியான வாழ்க்கை கிடைத்தாலும் அதிலிருந்து மீண்டு சோம்பலை விலக்கி உழைப்பில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். வாழ்க்கையில் உடல் பயிற்சியும் உழைப்பால் சிரமப்படுவது நம்மை வலிமையானவர்களாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் உனக்கு நீயே சில சவால்களை வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சந்திக்கத் தொடங்கு. ஏனெனில் அந்த கஷ்டங்களே உன்னை வலிமையாக்கும். காட்டில் நரி போன்றவை கூட்டமாகச் சென்று வேட்டை செய்வதை கண்டிருப்பாய். ஆனால் கழுகு எப்போதும் தனியாகத்தான் வேட்டை செய்கிறது. ஏனெனில் கூட்டமாக இருப்பது உற்சாகத்தை அளிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட தைரியத்தை பறித்துவிடும். இவ்வாறு கூறிய பின் மன்னனின் மகன் ஆடுகளின் தன்மையை எடுத்துரைத்தான். அவன் சொன்னான், ஆடுகள் எப்போதும் கூட்டமாகத்தான் செல்கின்றன. கூட்டமாகச் செல்வதால் அவற்றுக்கு தைரியம் கிடைக்கிறது. ஆனால் ஒருமுறை அதன் மேல் வேட்டை நடந்தவுடன் அந்த கூட்டமே சிதறிப்போகிறது. ஒருபோதும் ஒரு ஆடும் தன் நண்பருக்காக நிற்காது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எத்தனை பேர் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. நம்ப வேண்டுமெனில் தன்னையே நம்ப வேண்டும். ஏனெனில் கஷ்டமான காலம் வந்தவுடன் ஆடுகளைப் போலவே மனிதர்களும் சிதறிப்போகிறார்கள். உனக்கு புரிந்து கொள்ளும் முன்பே அவர்கள் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள். இவ்வாறு கூறிவிட்டு மன்னனின் மகன் ஞானியிடம் வணங்கி, புத்தரே, எனக்கு இன்னும் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டியதை தவறவிட்டிருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் எனக் கேட்டான். அப்போது ஞானி எல்லா சீடர்களிடமும் கூறினார், இந்த குழந்தை சொன்னவையெல்லாம் உண்மை. ஆனால் இவ்வளவு சிறப்புகள் உங்களிடம் வரவேண்டுமெனில் நீங்கள் தனியாக வாழ்வதன் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கழுகு ஒருபோதும் மற்ற பறவைகளைப் போல கூட்டமாக வாழ்வதில்லை. அது எப்போதும் வானத்தில் தனியாகத்தான் பறக்கிறது. தனிமையில்தான் அது தன் வலிமையும் பலவீனத்தையும் அறிந்து தன்னையே இன்னும் வலிமையாக்கிக் கொள்கிறது. அதற்கு நன்றாகத் தெரியும், இந்த புயல் முடிந்துவிட்டது, ஆனால் அடுத்த புயல் இன்னும் மோசமாக இருக்கக்கூடும். அதனால் கழுகு முன்னரே தன்னை வலிமையாக்கிக் கொள்கிறது. அதேபோல நீ எப்போதும் நண்பர்களால் சூழப்பட்டிருந்தால் உன் உண்மையான வலிமையை அறிய முடியாது. எந்த பணியையும் தொடங்கினாலும் நண்பர்கள் உதவுவார்கள் என எண்ணுவாய். ஆனால் அது தவறானது. சில செயல்களை நீ தனியாக இருக்கும்போதுதான் செய்து முடிக்க வேண்டும். சில நேரங்களில் உனக்கு பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்பொழுதுதான் உனக்கு புரியும், இதனை நான் தனியே செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நீங்களும் கழுகை போல வலிமையானவர்களாக ஆக வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய வீட்டாரைத் தவிர வேறு யாரும் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் உங்களுக்கு தவறு நடந்தாலும் நீங்கள் கழுகை போல வலிமையுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உங்கள் உள் உலகுடனும் போராட முடியும். இல்லையெனில் இன்றைய காலத்தில் உங்களது அண்டை வீட்டுக்காரனே கூட உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கலாம். நண்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய எந்த பணி இருந்தாலும் அதை நீங்களே செய்யுங்கள். யாராவது வந்து துணையாக இருப்பார்களோ என்று காத்திருக்க வேண்டாம். நீங்களே முயற்சி தொடங்குங்கள். ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக வெற்றியடைவீர்கள். இவ்வாறு கூறிவிட்டு ஞானி தமது உரையை முடித்தார். இன்று இரவு இந்த மன்னனின் மகனை அவனது அரண்மனைக்கே அனுப்பிவிடுகிறேன். ஏனெனில் அவனது கல்வி இங்கேயே நிறைவடைகிறது என்றார். அதன்பின் மன்னனின் மகனை அவர் அவனது அரச அரண்மனைக்கே அழைத்துச் சென்றார். தனிமை என்பது ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள். நீங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கலங்கிப் போய்விடுவீர்கள். ஏனெனில் நமக்கு தனிமையின் பழக்கமில்லை. நாம் அப்படிச் செய்யவும் விரும்புவதில்லை. ஆனால் காலம் மாறிக்கொண்டிருப்பதால் மனிதர்களின் வாழ்வியலும் மாறுகிறது. பலர் வேலை, தொழில் போன்ற காரணங்களால் தனியாக வாழ வேண்டியிருக்கும். சிலர் தாமாகவே விரும்பி தனிமையில் வாழ்ந்து தமது பணிகளை முழு அன்போடும் கவனத்தோடும் செய்து முடிக்கிறார்கள். தமது விருப்பத்தினாலேயே தனிமையில் வாழும் மனிதர்களுக்கு தனித்துவமான குணங்கள் உண்டு. அவர்கள்தான் வாழ்க்கையில் விரைவில் வெற்றியடைவார்கள். தனியாக வாழ்வதன் நன்மைகளை நீங்கள் ஒருமுறை உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையையே முழுமையாக புரிந்து கொள்ளலாம். தனியாக வாழ்வது யாருக்குமே எளிதல்ல. ஆனால் அதனால் நாம் குடும்பத்திலிருந்தும் நண்பர்களிலிருந்தும் முற்றிலும் விலகிச் செல்ல வேண்டும் என்பதல்ல. தனியாக வாழ்வதற்கே தனிப்பட்ட ஓர் கலை உண்டு. அது என்ன என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். தனிமையில் வாழ்வதின் பொருள் சாந்தமாக
ஒருவராக இருந்து தன் பணியை தொடர்ந்து செய்வது, தன்னுடைய மரியாதையை, கௌரவத்தை பேணிக் கொள்வது, தன்னுள் ஆராயும் திறனை வளர்த்துக் கொள்வது, தன்னுடைய பிரகாசமான எதிர்காலத்தை எவ்வாறு உருவாக்குவது என அறிந்து கொள்வதே. இக்கதையின் வழியாக நாம் தனிமையில் வாழ்வதன் 7 அற்புத குணங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு குருவிடம் வந்து கேட்டான், குருதேவா, எனது துக்கத்திற்கு காரணம் என்ன? அந்த குரு மிகுந்த ஞானமுடையவராக இருந்தார். அவர் கூறினார், உன்னை பொருட்களில் பற்றிக் கொள்வது, அவற்றை பிடித்து பற்றிக் கொண்டு ஓடுவது, அதுவே உன் துக்கத்திற்கு காரணம். அந்த மனிதன் குருவிடம் நன்றி கூறி, குருதேவா, நீங்கள் என் பிரச்சனைக்கு தீர்வை கூறிவிட்டீர்கள். நான் இத்தனை நாட்களாக இதற்கான விடையை நாடிக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு பெரும் நன்றி என கூறிவிட்டு அங்கிருந்து செல்லத் தொடங்கினான். அப்போது குரு, முழு உரையை கேட்டுவிட்டு போ என்று கூறினார். ஆனால் அந்த மனிதன், இல்லை குருதேவா, உங்களின் இந்த வார்த்தையே எனக்கு போதுமானது. அறிவாளிக்கு சுட்டுவிட்டால் போதும் எனக் கூறி அங்கிருந்து சென்று விட்டான். அதன்பின் அந்த மனிதன் மீண்டும் குருவிடம் வந்தான். இம்முறை அவனுடைய நிலை மிகுந்த மோசமாக இருந்தது. மிகவும் துயரத்தில் இருந்தவன் நேராக குருவின் திருவடிகளில் விழுந்து, குருதேவா, நீங்கள் சொன்னபடியே நான் செய்தேன். ஆனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. அதற்கு மாறாக இன்னும் அதிகமான துயரம் எனக்கு வந்துவிட்டது எனக் கூறினான். அப்போது குரு கேட்டார், நீ என்ன செய்தாய்? அந்த மனிதன் சொன்னான், எனக்கு என் குடும்பத்தாரிடமிருந்தும் நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரிடமிருந்தும் துயரம் வந்தது. அதனால் அவர்களை விட்டு விலகிப் போனேன். ஆரம்பத்தில் சில நாட்கள் எனக்கு சுகமாக இருந்தது. ஆனால் மெதுவாக அவர்களின் நினைவுகள் வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தன. என் தந்தை, என் தாய், என் மனைவி, என் பிள்ளைகள் நினைவுக்கு வந்தார்கள். உறவினர்கள், உறவுகள் மட்டுமல்ல, எனது பகைவர்களின் நினைவு வந்தது. அவர்களோடு இருந்த போதிலும் நான் இவ்வளவு துயரப்படவில்லை. அவர்களை விட்டு பிரிந்த பின்புதான் இன்னும் அதிகமாக துயரப்படுகிறேன். அதனால் இன்று நான் மீண்டும் வீட்டிற்கு திரும்பச் செல்லும்போது உங்களிடம் வந்துவிட்டேன். நீங்கள் எனக்கு ஏன் இவ்வளவு தவறான அறிவுரையை கொடுத்தீர்கள் குருதேவா? அப்போது குரு புன்னகைத்தார். அவர் கூறினார், நீ குடும்பத்தாரை விட்டும், நண்பர் உறவினர்களை விட்டும், எல்லா சக்திகளையும் விட்டும் ஓடிவிட்டாய். ஆனால் அது உனது தவறான எண்ணமே. உண்மையில் நீ அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்களை உடனே எடுத்துக்கொண்டு ஓடினாய். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு, ஆனால் குருதேவா, நான் யாரையும் என்னோடு கொண்டு வரவில்லை என்றான். அப்போது குரு கூறினார், நமக்கு துயரம் தரும் பொருட்களும் நமக்கு மகிழ்ச்சி தரும் பொருட்களும் எதுவும் வெளியில் இல்லை. குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், பகைவர்கள் எல்லோரும் எங்கு இருக்கிறார்கள் தெரியுமா? இவை அனைத்தும் நம்முடைய மனத்தில்தான் இருக்கின்றன. நீ ஓடிச் சென்றபோது உண்மையில் உன் மனதையே நீ எடுத்து சென்றாய். அதனால் உன் மனத்துக்குள் இருந்தவர்களெல்லாம் உன்னுடன் வந்துவிட்டார்கள். ஆகவே நீ அவர்களுடன் இருந்ததால் உனக்கு எந்த தூரமும் போகவில்லை. நமக்கு சுகமும் துயரமும் தரும் இவை நம் அருகிலிருந்தால் அவற்றின் தாக்கம் சிறிதாகவே இருக்கும். ஆனால் அவற்றை விட்டுவிட்டோம் என்று நினைத்து ஓடினால் நம் மனம் அவற்றை மீண்டும் அடைய பாடுபடும். அப்பொழுதுதான் அவை நமக்கு மிகுந்த துயரம் தரும். அதுபோலவே உனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பின் அந்த மனிதன் கேட்டான், அப்படியென்றால் குருதேவா, நான் என்ன செய்ய வேண்டும்? பொருட்களோடு இருந்தாலும் துயரம், பொருட்களை விட்டுவிட்டாலும் துயரம். நான் பிறந்ததே துயரத்தை சுமப்பதற்காகத்தானா? அப்போது குரு சிரித்தார். பெருமுழக்கத்தோடு சிரித்து, ஆம், இது முற்றிலும் உண்மைதான். இங்கே எல்லோரும் துயரத்தை சுமக்கத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது. துயரத்துக்கு அப்பால் சுகம் இருக்கிறது. அந்த சுகத்திற்கு அப்பால் மீண்டும் துயரம் இருக்கிறது. அதன்பின் மீண்டும் சுகம், அதன்பின் துயரம். நமக்கு சுகமாக தோன்றுவனவே ஒரு நாள் துயரத்தை அளிக்கும். நமக்கு துயரமாக தோன்றுவனவே ஒரு நாள் சுகத்திற்கு காரணமாகும் என்றார். அப்போது அந்த மனிதன் மீண்டும் கேட்டான், குருதேவா, இந்த சுக துயர மாயவலையிலிருந்து வெளியேற வழி ஏதேனும் இல்லையா? குரு கூறினார், வழி உண்டு. ஆனால் நீ இவ்வுலகத்திலேயே இருந்து இவைகளோடு வாழ விரும்புகிறாய் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. நீ இவ்வுலகத்தில் ஒருவனாய் இருப்பது போல வாழ வேண்டும். அனைவருடனும் இரு, ஆனால் உள்ளுக்குள் தனியாக இரு எனக் கூறினார் குரு. அந்த மனிதன் கேட்டான், ஆனால் குருதேவா, அது எப்படி சாத்தியமாகும்? குரு அவனை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. பேரொலி கூட்டம் இருந்தது. குரு கேட்டார்,
உன் சுற்றத்திலுள்ளவர்களில் யாரையாவது நீ அறிவாயா? அவன் பதிலளித்தான், இல்லை, இங்கே யாரும் எனக்கு தெரிந்தவர்கள் அல்ல. குரு கேட்டார், அப்படியென்றால் நீ இங்கே தனியாக இருக்கிறாயா? அவன் சொன்னான், ஆம் குருதேவா, நிச்சயமாக நான் ஒருவனாக இருக்கிறேன். அதற்கு குரு கூறினார், இல்லை, உன் மனத்தில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நீ ஒருவனாக இல்லை. அவன் சொன்னான், ஆம், நான் விரைவில் என் வீட்டுக்குச் சென்று என் மனைவியையும் பிள்ளைகளையும் என் தந்தை தாயையும் நண்பர்களையும் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமே என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது குரு கூறினார், இவற்றையெல்லாம் மறந்து கண்களை மூடிக்கொள், இங்குள்ள சத்தங்களிலேயே உன் கவனத்தை செலுத்து. அவன் அவ்வாறே செய்தான். கண்களை மூடி அங்கிருந்த ஒலி சப்தங்களிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினான். அப்பொழுது அவனுக்குள் ஒரு தனிமை, ஓர் அமைதி பிறந்தது. பேரெழுச்சியுள்ள கூட்டத்தினிடையே இருந்த போதிலும் அவன் முழுமையாக ஒருவனாகவே உணர்ந்தான். ஒலிகள் எல்லாம் இருந்தன, ஆனால் அவற்றில் எதற்கும் தனிப்பட்ட முக்கியத்துவம் இல்லை, வெறும் ஒலி மட்டுமே. கண்களை திறந்தபின் அவன் கூறினான், குருதேவா, இங்கே நான் நிச்சயமாக ஒருவனாகவே இருக்கிறேன். எல்லாமே இருக்கின்றன, ஆனால் ஒன்றுமில்லை. அதற்கு குரு சொன்னார், அப்படித்தான் தனிமையில் இருப்பது. நீ அனைவருடனும் வெளிப்படையாக இருந்தாலும் உன் உள்ளுக்குள் ஒருவனாயிரு. சுற்றத்திலேயே எல்லோரும் இருக்கட்டும், ஆனால் உன் மனதில் யாரும் இருக்கக்கூடாது. இவ்வாறு தனிமையில் வாழ்வதை கற்றுக்கொண்டவன் ஒருபோதும் துயரமடைய மாட்டான். பொருட்கள் அவனை வதைக்க மாட்டா. அவன் எல்லாவற்றிலும் ஆனந்தத்தை அடைவான். பின்னர் குரு தொடர்ந்து கூறினார், மிகப்பெரிய வெற்றிகள் எப்போதும் தனிமையிலிருந்து துவங்குகின்றன. தனிமையே நம்மை அவற்றோடு இணைக்கிறது. ஆகவே உன் தனிமையை எதிர்மறையாக எண்ணாதே. அதை ஏகாந்தம் எனக் கருதி உன்னை நீ ஆராய முயற்சி செய். உனக்கு ஏகாந்தம் பிடிக்க ஆரம்பித்துவிட்டால் உன் உண்மையான அஸ்தித்வம், உள்ளார்ந்த இருப்பு உன்னை தேடுகின்றது என்பதை உணர்ந்து கொள்வாய். ஆகையால் உனக்குள் தோன்றிய இந்த ஏகாந்த நேசத்தை மதியுங்கள். பின்னர் குரு கூறினார், நான் உங்களுக்கு 7 சிறப்புகளை பற்றி சொல்கிறேன். இவை தனியாக வாழ்பவர்களிடம் காணப்படுகின்றன. இச்சிறப்புகளே அவர்களை மற்றவர்களை விட மேம்பட்டவர்களாக்குகின்றன. குரு பேசத் தொடங்கினார். முதல் சிறப்பு என்னவெனில், ஏகாந்தத்தில் வாழ்பவர்கள் தங்களை பற்றி அதிகமாக விழிப்புணர்வுடன் இருப்பவர்கள். அவர்கள் தங்களது உணர்ச்சிகள், நடத்தைகள் குறித்து மிக ஆழமாக அறிந்திருப்பார்கள். ஏகாந்தத்தில் வாழ்பவர்கள் தங்களது வலிமையும் பலவீனமும் நன்றாக அறிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் மற்றவர்களை விட எந்த கடின சூழ்நிலையையும் எளிதில் கடந்து செல்வார்கள். பின்னர் குரு கூறினார், தனியாக வாழும் மக்களின் 2வது சிறப்பு என்னவெனில், அவர்கள் எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பவர்கள். பாருங்கள், நம்முடன் அதிகமான மக்கள் இருந்தால் அங்கே ஒப்பீடு, பொறாமை, அகந்தை, பேராசை போன்ற எண்ணங்கள் இயல்பாகவே மனதில் தோன்றுகின்றன. அதன் விளைவாக மனிதன் அவைகளால் அடிமையாக்கப்பட்டு தவறான செயல்களில் ஈடுபடுகிறான். ஆனால் தனிமையில் வாழும் மக்களின் மனதிலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் அவர்கள் மற்றவர்களைப் போல அதிகம் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் தனியாக இருப்பதால் தங்களை பற்றி சிந்திக்க அதிக நேரம் கிடைக்கிறது. அதன் மூலம் அவர்கள் தங்களது எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு குறைக்க முடிகிறது. அதனால் இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக நேர்மறை மனப்பான்மையுடன் இருப்பார்கள். குரு தொடர்ந்து கூறினார், தனியாக வாழும் மக்களின் 3வது சிறப்பு, அவர்கள் ஒழுக்கத்துடனும் தன்னிறைவுடனும் இருப்பவர்கள். ஏனெனில் அவர்கள் பெரும்பாலான வேலைகளையும் தாமே செய்து முடிக்க வேண்டியிருக்கும். அதனால் அவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக தன்னிறைவுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள். இவர்களுக்கு பிறர் வேலை செய்வது பிடிக்காது. தங்களது பணியை தாமே செய்வதே அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. அதோடு அதிகம் பிறரிடம் உதவி கேட்காமல் தங்களால் இயன்றவற்றை தாமே செய்து முடிக்க முயல்வார்கள். இதனால் அவர்கள் ஒழுக்கமானவர்களாக மாறுகிறார்கள். இவர்கள் தமது நேரத்தையும் மதிப்பார்கள். பிறரின் நேரத்தையும் வீணாக்க மாட்டார்கள். தனிமையில் இருப்பதால் இவர்களுக்கே உரிய ஓர் அமைந்த அன்றாட ஒழுங்கு உருவாகிறது. அதுவும் அவர்களை ஒழுக்கமுடையவர்களாக மாற்ற காரணமாகிறது. பின்னர் குரு கூறினார், தனியாக வாழும் மக்களின் 4வது சிறப்பு, அவர்கள் எந்த விஷயத்தையும் மிகுந்த ஆழத்துடனும் நுணுக்கத்துடனும் சிந்திக்கக்கூடியவர்கள். இது தனிமையில் வாழும் மக்களின் மிகப்பெரிய தனித்துவமாகும். அதனால்தான் எல்லா எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பெரிய கதை உருவாக்கியவர்களும் அனைவரும் ஏகாந்தத்தை விரும்பினார்கள். ஏனெனில் ஒருவர் தனிமையில் இருந்தால்தான்
தனது உள்ளார்ந்த குரலை கேட்க முடியும். உலகில் நிகழ்ந்த எல்லா பெரிய கண்டுபிடிப்புகளும் தனிமையிலிருந்து துவங்கியவையே. ஏனெனில் ஏகாந்தத்தில் இருந்தால்தான் எதையாவது மிக நுணுக்கமாக ஆராய்ந்து சிந்திக்க முடிகிறது. பின்னர் குரு கூறினார், தனியாக வாழும் மக்களின் 5வது சிறப்பு அவர்களின் ஆளுமை மற்றவர்களை விட முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும். பொதுவாக மக்கள் எப்போதும் கூட்டமாகவே இருப்பார்கள். அவர்கள் தனிமையிலேயே இருக்க முடியாது. எவ்வளவு முயன்றாலும் அறியாமலேயே பிறர் ஆளுமையின் சில பாகங்கள் அவர்களுள் புகுந்துவிடும். அவர்களது தனித்தன்மை இழக்கப்படுகிறது. அவர்கள் ஆளுமை பலரின் ஆளுமைகளின் கலவையாகி விடுகிறது. ஆனால் ஏகாந்தத்தில் வாழ்பவர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தையும் தாமே தமக்குள் செலவிடுவதால் பிறரின் கருத்துக்கள், பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள் ஆகியவற்றின் தாக்கம் அவர்களிடம் மிகக் குறைவு. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு தாமே விதிகளை அமைத்துக் கொள்கிறார்கள், அவற்றை பின்பற்றுகிறார்கள். அதனால் அவர்கள் யாராலும் எளிதில் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதனால் அவர்களது தனித்துவம் எப்போதும் வித்தியாசமாகத் தெரியும். அவர்களது நடத்தையிலே ஒரு தனித்தன்மை, ஒரு வித்தியாசம் இருக்கும். அது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். பின்னர் குரு கூறினார், 6வது சிறப்பு என்னவெனில், ஏகாந்தத்தில் வாழ்பவர்கள் அதிகமானவர்களோடு தொடர்பு கொள்ள மாட்டார்கள். ஆனால் எத்தனை பேரோடு தொடர்பு கொண்டாலும் அதனை உண்மையான மனதோடு வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மிக குறைந்த அளவு நண்பர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் இருப்பவர்கள் மீது முழு நேர்மையுடனும் உண்மையுடனும் நட்பை நிலைநிறுத்துவார்கள். பொதுவாக மக்கள் நினைப்பார்கள், தனிமையில் வாழ்பவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் என்று. ஆனால் அவர்களை நெருக்கமாக கண்டவர்கள் அறிவார்கள், அவர்கள் எவ்வளவு இதயம் திறந்து பேசுவார்கள் என்பதை. அவர்கள் ஒருவரோடு நெருங்கி உறவாடினால் அவர் தமது மனதில் உள்ளதை முழுமையாக இவர்களிடம் பகிர்ந்து கொள்வார். ஏகாந்தத்தில் வாழ்பவர்கள் மிகச் சிலருடனே உறவை வைத்திருப்பார்கள். ஆனால் கடினமான நேரத்தில் அவர்கள் தமது பங்கு முழுவதையும் செய்து உதவ முனைந்திருப்பார்கள். அதனால் இவர்களுடைய உறவுகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவை மிகவும் வலுவானவை. பின்னர் குரு மேலும் கூறினார், 7வது சிறப்பு, ஏகாந்தத்தில் வாழ்பவர்கள் மனதிலும் உணர்ச்சியிலும் வலிமையானவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் நன்றாகவே அறிந்திருப்பார்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை தனியாகவே எதிர்கொள்ள வேண்டும் என்று. இதனால் அவர்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. தன்னம்பிக்கை அதிகரித்தவுடன் சுயமரியாதை கூடும். இதன் மூலம் அவர்கள் மனதிலும் உணர்ச்சியிலும் வலுவடைந்து செல்கிறார்கள். அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள், நான் உறுதியான மனதுடன் இருந்தால் என்ன பிரச்சனையும் என்னை வெல்ல முடியாது என்று. இந்த எண்ணம்தான் அவர்களை மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்படுத்துகிறது. இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் அமைதியாக இருந்தார். அப்போது அந்த மனிதன் கேட்டான், குருதேவா, உங்கள் எல்லா வார்த்தைகளும் சரி. ஆனால் இந்த தனிமை ஒரு சாபமா அல்லது ஒரு வரமா? அதற்கு குரு புன்னகையுடன் கூறினார், தனிமை எப்போதுமே ஒரு வரம்தான். நாம் அதை பூரண நேர்மறை எண்ணத்துடன் பயன்படுத்தினால். ஏனெனில் நாம் உலகத்தின் கூட்டத்தில் இருக்கும்போது நாமும் கூட்டத்தின் ஒரு பாகமாகி விடுகிறோம். ஆனால் நாம் தனியாக இருக்கும்போது நம்மோடு நாமே இருப்போம். நம்மோடு நாமே இருக்கும்போதே நம்மை உண்மையாக அறிய முடியும். மனிதன் தனக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி தன்னை தானே ஆராய்ந்து தன் விருப்பங்கள், தன் பழக்கங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்தினால் தன் பலவீனங்களை வெல்லவும் முடியும். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர் உண்மையிலேயே நன்மையின் பாதையையும் மனித நேயத்தின் இலக்கையும் அடைய முடியும். அந்த மனிதன் குருவின் முழு போதனையையும் புரிந்து கொண்டு குருவுக்கு நன்றி கூறி அங்கிருந்து சென்றான். நண்பர்களே, நாம் விரும்பும் எதுவானாலும் அது நமக்கு கிடைக்கும் வரை நமக்கு துயரத்தை அளிக்கிறது. கிடைத்த பின் கூட இது நம்மிடமிருந்து விலகிவிடுமோ என்ற அச்சம் மீண்டும் துயரம் தருகிறது. அது நம்மிடமிருந்து விலகிச் சென்றுவிட்டால் அதன் பிரிவின் துயரம் இன்னும் ஆழமானதாகிறது. வாழ்நாள் முழுவதும் நாம் ஒன்றை கைவிட்டு இன்னொன்றை பற்றிக் கொண்டு அதை விட்டுவிட்டு மற்றொன்றை தேடி அலைகின்றோம். இவ்வாறு நாம் சுகத்தை பற்றிக் கொள்ள முயற்சிக்கையில் அதனோடு சேர்ந்து துயரத்தையும் பற்றிக் கொள்கிறோம். ஆனால் தனியாக இருக்க கற்றுக்கொண்டவன் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஆனந்தத்தை அடைகிறான். எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டே சந்தோஷத்தோடும் சாந்தியோடும் வாழ்கிறான். நண்பர்களே, வறுமை என்பது மிக கடினமும் துயரமிக்கதுமான நிலை.
வறுமையில் மனிதன் பலவற்றை உணர்கிறான். அவன் உணர்ச்சிகள் பெரும்பாலும் சோகமும் வேதனையுமாகவே இருக்கும். தன்னை மிகவும் உதவியற்றவனாக கருதுகிறான். பலமுறை நான் எதுவும் செய்ய முடியாதவன் என்று நினைத்துக் கொள்கிறான். அவனது வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏராளம். வறுமையில் வாழும் மனிதன் எல்லா பக்கங்களாலும் கட்டுப்பாடுகளுக்குள் சிக்கிக் கிடக்கிறான். சில சமயங்களில் குடும்பத்திற்கே தினமும் இருவேளை உணவு கொடுக்க போராட வேண்டிய நிலை உருவாகிறது. அவனது அதிர்ஷ்டத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் கூட அந்த மகிழ்ச்சிகள் எளிதில் அவனிடம் வருவதில்லை. ஏதோ சொல்லப்படாத ஓர் விதி அல்லது இயற்கையின் ஏதோ ஒரு சக்தி அவனிடம் செல்வம் வராமல் தடுக்கிறது போல தோன்றுகிறது. அல்லது அவன் ஏதோ தவறு செய்கிறானோ என்ற எண்ணமும் வருகிறது. அவன் தன் கனவுகளை நனவாக்குவதிலும் தோல்வியடைந்தவன் போல உணர்கிறான். ஆனால் உலகின் தாயாகிய இயற்கை எப்போதும் நமக்குச் சொல்லுவது ஒன்றுதான்: எப்போதும் நம்பிக்கை வையுங்கள், நல்லதே நடக்கும். ஏனெனில் சொல்வார்கள் அல்லவா, பாதை கடினமாக இருந்தால் உங்கள் பொறுமையும் உழைப்பும் தான் உங்களின் மிகப்பெரிய வலிமை. ஆனால் என்ன செய்வது? நீங்கள் விளையாடும் விளையாட்டு ஆரம்பத்திலிருந்தே தோல்வியை குறிக்கோளாக வைத்திருப்பதாக இருந்தால் என்ன செய்வது? நீங்கள் வெற்றி, பணம் பற்றி கொண்டிருந்த எண்ணங்கள் அனைத்தையும் அடைவதற்கான ஓர் வழி இருப்பதை அறிந்தும் அந்த வழியிலிருந்து நீங்கள் விலக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தால், அப்பொழுது நமது பொறுமையும் 1000 முயற்சிகளும் பயனற்றதாகி விடுகின்றன. நண்பர்களே, எந்த ஒரு விளையாட்டிலும் வெற்றி பெற வேண்டும் எனில் முதலில் அந்த விளையாட்டின் விதிகளை தெரிந்திருக்க வேண்டும். விதிகளை புரிந்த பின் தான் நாம் அவற்றை பயன்படுத்தி நமக்கு சாதகமாக்க முடியும். இன்று நாம் அப்படிப்பட்ட சில புதிய விதிகளை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே எந்த தாமதமும் இன்றி கதையை தொடங்குவோம். இது மிகவும் பழைய காலத்தின் சம்பவம். ஒரு சிறிய கிராமத்தில் பிரகாஷ் என்ற ஒருவன் வாழ்ந்தான். அவன் வறுமையால் மிகுந்த துயரமுற்றிருந்தான். பிரகாஷின் வாழ்க்கை சிரமங்களாலும் துன்பங்களாலும் நிரம்பியிருந்தது. அவன் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். பொருளாதார பிரச்சனைகள் அவனை பெரிதும் சிரமப்படுத்தின. அவன் ஒரு சிறிய மளிகை கடையில் வேலை பார்த்தான். ஆனால் அவனுடைய வருமானம் மிகவும் குறைவானதாய் இருந்ததால் குடும்பத்தின் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை. ஒரு நாள் மனமுடைந்து சோர்வடைந்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது வழியாக அவனுடைய ஒரு பழைய நண்பன் வந்தான். அந்த நண்பனை பார்த்ததும் பிரகாஷின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. ஏனெனில் அவன் தனது நண்பனை பல நாட்கள் கழித்து சந்தித்தான். சிறுவயதிலிருந்தே பிரகாஷ் தனது இந்த அன்பு நண்பனோடு நெருக்கமாக இருந்தான். இருவரும் மகிழ்ச்சியடைந்தார்கள். அவன் நண்பன் கேட்டான், பிரகாஷ், நீ எங்கு செல்கிறாய்? இப்போது என்ன வேலை செய்கிறாய்? அப்போது பிரகாஷ் கவலையோடு தனது அனைத்து பிரச்சனைகளையும் அவனிடம் கூறினான். அவன் எவ்வாறு வறுமையால் துன்பப்படுகிறான், வீட்டாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை, இருவேளை உணவை பெற்றுத் தருவதற்கு கூட கடினமாகிறது என்று சொன்னான். அதற்குப் பிறகு அவன் நண்பன் கூறினான், நண்பா, கவலைப்படாதே, இங்கே அருகிலேயே ஒரு குரு இருக்கிறார். அவர் நிச்சயம் உனக்கு உதவக்கூடியவர். நீ ஒருமுறை அவரிடம் சென்று பார்க்க வேண்டும். நண்பனின் ஆலோசனையை கேட்டவுடன் பிரகாஷ் அந்த குருவிடம் சென்றான். அவர் முன் சென்று கூறினான், குருதேவா, இந்த உலகில் சிலர் மிகுந்த வெற்றி பெற்று கோடிகளும் இலட்சங்களும் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் சிலர் வறுமையால் ஒருவேளை உணவுக்கு கூட துன்பப்படுகிறார்கள். இது ஏன்? கடவுள் ஒருவர்தானே. அவர் பணக்காரருக்கோ ஏழைக்கோ ஆரோக்கியமுள்ளவருக்கோ நோயாளியுக்கோ எந்த ஜாதிக்காரருக்கோ ஒருவரேதானே. அப்படி இருக்க அவர் ஏன் இவ்வாறு செய்கிறார்? சிலருக்கு நிறைய பணம் அளிக்கிறார், சிலரை பசியுடன் விட்டு விடுகிறார். குரு அந்த மனிதனின் வார்த்தைகளை கேட்டார். பின் கூறினார், மகனே, நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான். அந்த கடவுள் எல்லோருடையதும் தான். யாராக இருந்தாலும், எந்த ஜாதி சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அனைவரின் கடவுள்தான். ஆனால் நாமெல்லாம் அவரின் பிரதிபலிப்புகளே அல்லவா? அப்படி இருக்க நாம் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லையே. யாரும் ஒரே மாதிரி சிந்திக்கவில்லை. நாமே ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறோம், தகராறுகள் செய்கிறோம். அப்படி இருக்க அவர் நாம் எல்லோரையும் ஒரே மாதிரியாக ஏன் படைப்பார்? இதை சிந்திக்க வேண்டும். சரி, நீ எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல். உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள். ஒருவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் இன்னொருவன் தவறான பழக்கங்களில் மூழ்கியவன். அவன் மதுபானம் குடிப்பவன், பணத்தை வீணாக்குபவன். ஒரு நாள் அந்த 2 பிள்ளைகளும் உன்னிடம் வந்து பணம் கேட்டால், உன்னிடம் இருக்கும் பணம் மிக குறைவாக இருந்தால் நீ யாருக்கு கொடுப்பாய்? குரு புன்னகையுடன் கூறினார், யாருக்கு பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது
எவ்வாறு செலவிடுவது, எவ்வாறு அதனை மேலும் அதிகப்படுத்துவது என்பது தெரிந்திருக்கிறதோ அவருக்குத்தான் நீ பணம் கொடுப்பாய். ஆனால் பணத்தின் மதிப்பை அறியாதவன், அதை வீணாக்கி நாசம் செய்பவன், அவனுக்கு கொடுக்க மாட்டாய் அல்லவா? கடவுளும் அதே போலத்தான் செய்கிறார். நான் உன்னை பற்றி பேசவில்லை, நீ தவறு செய்கிறாய் அல்லது நீ போதை பழக்கத்தில் இருக்கிறாய் என சொல்லவில்லை. எனது கருத்து என்னவெனில், நீ இன்னும் பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான். ஆனால் பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் பணத்தை எப்படி இயக்க வேண்டும், எப்படி அதிகரிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டவர்கள். அவர்களிடம் சில நல்ல பழக்கங்களும் சில விதிமுறைகளும் உண்டு. அதுவே அவர்களை மேலும் செல்வந்தர்களாக ஆக்குகிறது. விதிகளை அறியாதவர்கள் வறுமையிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். யாராயினும் மனிதன் அந்த விதிகளை பின்பற்றினால், அவற்றை தனது வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அவனும் விரைவில் செல்வந்தனாகலாம். அதை கேட்டவுடன் அந்த மனிதன் குருவிடம் கூறினான், ஓ குருதேவா, தயவு செய்து அந்த விதிகளை எனக்குச் சொல்லுங்கள். நான் அவற்றை என் வாழ்க்கையில் நிச்சயமாக கடைபிடிப்பேன். குரு கூறினார், சரி மகனே, இன்று அந்த விதிகளில் இருந்து 13 விதிகளை உனக்கு எடுத்துக் கூறுகிறேன். அவற்றை நீ வாழ்க்கையில் பின்பற்றினால் நீயும் வெற்றியாளர்களின் பட்டியலில் சேர்ந்து விடுவாய். செழிப்பான வாழ்க்கையையும் வாழ்வாய். ஆகையால் கவனமாக கேள். அவற்றை சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வா. பின்னர் குரு கூறினார், அந்த விதிகளில் முதல் விதி, ஒருபோதும் தோல்வியை ஏற்காத பழக்கம். ஏனெனில் ஒருபோதும் தோல்வியை ஏற்காத பழக்கம்தான் ஒரு நாள் உன்னை வெற்றியாளனாக்கும். வெற்றி பெற்றவர்கள் ஒருபோதும் தோல்வியை ஏற்க மாட்டார்கள். நீயும் வெற்றியடைய வேண்டுமெனில் முதலில் உன்னை உன் வசதி பகுதிகளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். உன் வேலையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதனை நேருக்கு நேர் சந்தித்து முடிக்க வேண்டும். தமது கனவுகளை அடைய எரிசக்தி, ஆர்வம், தீவிரம் கொண்டவர்கள் எந்த தடைகளையும் கடந்து விடுவார்கள். அதனால்தான் வெற்றியின் முதல் விதி, ஒருபோதும் தோல்வியை ஏற்காதிரு என்பதே. பின்னர் குரு கூறினார், இரண்டாவது விதி, பிறரின் சொற்களை கேட்டு மனம் சோர்வடையாதே. பெரும்பாலானோர் தங்கள் பணியை பாதியிலேயே கைவிடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் மற்றவர்களின் வார்த்தைகளை அதிகமாக கேட்டு விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் மக்களின் இயல்பு என்னவெனில், முன்னேறும் ஒருவரை கீழே இழுத்துவிட வேண்டும், அவரின் பணியை முறிக்க வேண்டும் என்பதுதான். நீ ஏதாவது ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருந்தால் உன்னை பார்த்து சிலர், இது உன்னால் முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அத்தகையவர்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு உன் செயலால் பதில் சொல்ல வேண்டும். அந்த பணியை முடித்து காட்டிவிடு. அப்பொழுது அவர்களுக்கே தாமாகவே விடை கிடைத்துவிடும். மேலும் ஒரு நாள் மக்கள் உன்னை பார்த்து அல்லது உன் பணியை பார்த்து உன்னை பின்பற்றத் தொடங்கினால், அப்பொழுது புரிந்து கொள், நீ வெற்றியடைந்து கொண்டிருக்கிறாய். ஏனெனில் மக்கள் எப்போதும் வெற்றியாளர்களையே பின்பற்றுவார்கள். சாதாரணமானவர்களை யாரும் பின்பற்ற மாட்டார்கள். ஆகையால் இனிமேல் நீ எதை செய்தாலும் அதில் முழுமையாக மூழ்கிப்போ. அப்போது பிறர் சொல்வதெல்லாம் உனக்கு செவியில் விழவே கூடாது. இதுவே இரண்டாவது விதி சொல்வது. வெற்றி பெற விரும்பினால் பிறரின் சொற்களை நிறுத்திவிடு. மூன்றாவது விதி, அபாயத்தை எடுக்கத் தொடங்கு. நீ எந்த பணியை ஆரம்பித்தாலும் அதில் அபாயம் இருக்கும். அபாயம் இல்லாமல் எந்த வேலையும் முடியாது. ஆனால் வெற்றியை அடைய விரும்பினால் நீ அபாயத்தை தாங்கிக் கொள்ளத் தெரிந்திருக்க வேண்டும். அபாயத்தை எடுப்பதற்கான சரியான முறையை நீ கற்றுக்கொண்டால் எந்த பணியையும் எளிதாக முடிக்க முடியும். சிலர் நினைப்பார்கள், வெற்றி ஒரே இரவில் கிடைத்துவிடும் என்று. ஆனால் அது முற்றிலும் தவறான எண்ணம். வெற்றியை பெற நீ இரவும் பகலும் உழைக்க வேண்டும். உன் அறிவை பயன்படுத்த வேண்டும். உன் பணியில் அபாயத்தை ஏற்க வேண்டும். ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டும். இன்று நீ உயர்ந்த இடங்களில் இருப்பதாக நினைப்பவர்களை பாருங்கள். அவர்கள் எத்தனை முறை தோல்வியடைந்தார்கள் என்று சிந்தித்துப் பாருங்கள். ஆனால் ஒருபோதும் கைவிடவில்லை. அவ்வப்போது அபாயத்தை எடுத்துக்கொண்டே சென்றார்கள். அதன் மூலம் இன்றைய நிலைக்கு வந்துள்ளனர். நீயும் ஒரு நாள் அபாயத்தை ஏற்று வேலை ஆரம்பித்து விட்டால் அந்த நாளிலிருந்து நீ வெற்றிக்கு பாதை பிடித்து விட்டதாக கருதலாம். நான்காவது விதி, தன்னம்பிக்கை பெற கற்றுக்கொள். உண்மையாகவே வெற்றி பெற வேண்டும் எனில் உன்னை நம்ப வேண்டும். நீயும் வெற்றியாளனாகலாம், செல்வந்தனாகலாம் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த பயம் அவர்களது தன்னம்பிக்கையை நசுக்குகிறது. மனிதனை எப்போதும் துரத்திக் கொண்டிருக்கும் 6 வகையான பயங்கள் உள்ளன. 1. வறுமையின் பயம். 2. முதுமையின் பயம். 3.
தீமைக்கான பயம். 4. அன்பும் மரியாதையும் இழக்கும் பயம். 5. நோயின் பயம். 6. மரணத்தின் பயம். இப்பயங்கள் உன்னை துரத்தினால் உன்னை நேர்மறை வார்த்தைகளால் ஊக்கப்படுத்தத் தொடங்கு. எப்போதும் நேர்மறை வார்த்தைகள் பேசினால் பயம் குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எப்போதும் பயத்தை நேராக எதிர்கொள். அப்பொழுது வெற்றி உன்னுடையதாகிவிடும். சிந்தித்துப் பார். ஒரு சிறு குழந்தை விழுந்துவிடும் என்ற பயத்தால் நடக்க முயலவே இல்லை என்றால் அது ஒருபோதும் நடக்க கற்றுக்கொள்ளுமா? நிச்சயமாக முடியாது அல்லவா? அதே மனப்பாங்குடன் உன் இலக்கின் நோக்கில் செல். 1000 முறை விழுந்தாலும் ஒருபோதும் தோல்வியை ஏற்காதே. 5வது விதி, உனக்கே உரிய பெரிய இலக்கை தேர்ந்தெடு. பெரும்பாலான மக்களிடம் உன் வாழ்க்கையின் இலக்கு என்ன என்று கேட்டால் அவர்கள் சிரித்து, இன்னும் எதுவும் யோசிக்கவில்லை என்கிறார்கள். உனது பதிலும் அதுவே என்றால் அதை இன்று உடனே மாற்றிக்கொள். இன்றே அமர்ந்து ஆழமாக சிந்தி உனக்குரிய வாழ்க்கை இலக்கை தீர்மானி. ஒரு வேலைக்கு சேர்வது வாழ்க்கை இலக்கு அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு படிக்கட்டாக இருக்கலாம். ஆனால் உண்மையான இலக்கு என்பது பொருள் சார்ந்ததாக இருக்காது, உன் ஆன்மாவின் நிம்மதியை சார்ந்து இருக்கும். 5வது விதி பற்றி குரு தொடர்ந்தார். உன் இலக்கை தேர்ந்தெடுத்தவுடன் அதை எழுதிக்கொள், வெறும் மனதில் வைத்துக் கொள்ளாதே. பின் அந்த இலக்கை அடைவதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கத் தொடங்கு. நீ குறைவாக உறங்க முடியுமா? நீ அதிகமாக உழைக்க முடியுமா? அற்பமான பேச்சுக்களை விட்டுவிட முடியுமா? அல்லது உன் இலக்கை சார்ந்த புத்தகங்களை படிக்கத் தொடங்க முடியுமா? மேலும் தினமும் குறைந்தது 3 முறை உன் இலக்கை சத்தமாக படித்துக்கொள். அப்பொழுது அந்த எண்ணம் உன் மனதில் உறுதியாக பதியும். உன் மனம் அதற்கேற்ப வேலை செய்யத் தொடங்கும். உன் இலக்கை அடைய புதிய வழிகள் உன் முன் தோன்றத் தொடங்கும். நீ அவற்றில் உழைத்தால் நிச்சயம் உன் இலக்கை அடைய முடியும். 6வது விதி, நீ செய்ய விரும்பும் பணியையே செய். நீ செய்யும் வேலை உனக்கு பிடித்ததாகவும் அதில் உனக்கு ஆர்வமுள்ளதுமானதாக இருக்க வேண்டும். யாருடைய அழுத்தத்தினாலோ கட்டாயத்தினாலோ எந்த வேலையையும் தொடங்காதே. நேராகச் சொல்லிவிடு, இந்த வேலை எனக்கு விருப்பமில்லை என்று. ஏனெனில் நீ விருப்பமுள்ள வேலையை தொடங்கினால் உன் மனம் முழுமையாக அதில் ஈடுபடும். உனக்கு மகிழ்ச்சியும் உழைப்பும் வரும். அதனால்தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த வேலையையே செய்ய வேண்டும். ஆனால் உனக்கு விருப்பமில்லாத வேலையை தொடங்கினால் சில நாட்களுக்குப் பிறகு சலிப்படைவாய், அந்த வேலையை விடுவாய். அப்பொழுது வெற்றியும் கிடைக்காது. இது உன் வாழ்க்கையை சார்ந்த விஷயம். ஆகையால் முடிவையும் நீயே எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று. 7வது விதி, மிக முக்கியமான வேலையை முதலில் செய். நீ உன் முக்கியமான வேலைகளை முதலில் முடித்துவிட்டால் பிற வேலைகள் எளிதாகிவிடும். முக்கிய வேலையை முதலில் முடித்து விடுவதால் உன் மன அழுத்தம் நீங்கும். ஆகையால் தினமும் உன் மிக முக்கிய வேலையை முதலில் முடித்துவிட வேண்டும். 8வது விதி, உன் வேலையில் கவனம் செலுத்து. ஒரு வேலையில் கவனம் இல்லை என்றால் அந்த வேலை ஒருபோதும் முடிவதில்லை. முழுமையான கவனத்தோடு செய்யப்படாத வேலைக்கு அர்த்தமே இல்லை. ஆகையால் எந்த வேலையையும் தொடங்கினால் அதில் முழு கவனத்தோடு ஈடுபடு. 9வது விதி, உன் அறிவையும் உழைப்பையும் முழுமையாகச் செலுத்து. வெற்றி பெற விரும்பினால் நீ அதிகமாக உழைக்க வேண்டும். நீ எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையைச் சேர்ந்த எந்த பணியும் உனக்கு மிக எளிதாக தோன்றும் வரை நீ உழைக்க வேண்டும். உழைப்பின் மூலம் அந்த துறையைச் சார்ந்த அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டால் நீ மிக விரைவில் வெற்றி பெறுவாய். வெற்றி பெற வேண்டுமெனில் அந்த துறையில் நீ ஒருவிதமாக தலைமை நிபுணராக மாற வேண்டும். உழைப்புடன் உன் அறிவையும் பயன்படுத்த வேண்டும். நீ வெறும் உழைத்தால் மட்டும் போதாது, அதோடு அறிவை சேர்க்காவிட்டால் நீ வெற்றியாளனாக மாற முடியாது. நீயே பார்த்திருப்பாய், கழுதை மிகவும் உழைக்கிறது, ஆனால் அதற்கு மரியாதை இல்லை. ஏன் தெரியுமா? அது தன் அறிவை பயன்படுத்துவதில்லை. ஆகையால் நீயும் அதிகமாக உழை, அறிவையும் பயன்படுத்திக் கொள். அப்பொழுது உன் கனவுகளை நிறைவேற்ற முடியும். 10வது விதி, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள். வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் தமது தவறுகளிலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வார்கள். நீ கடவுள் அல்ல, எனவே உன்னிடமிருந்தும் தவறுகள் நிகழும். இந்த உலகில் ஒவ்வொருவரிடமும் தவறுகள் நிகழ்கின்றன. ஆனால் தவறு நடந்துவிட்டால் அதிலிருந்து கற்றுக்கொள்.
அந்த தவறுகளை சீர் செய்து முன்னேறு. தவறு செய்வோர்தான் அதிலிருந்து பெரிதும் கற்றுக்கொள்வார்கள். அதே தவறை மீண்டும் செய்யாமல் தவிர்த்துக் கொள்வார்கள். ஆகையால் நீ ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது தவறு நிகழ்ந்துவிட்டால் மனம் தளர வேண்டாம். உண்மையில் தவறுகள் செய்வது எதையாவது செய்யும் துணிவு கொண்டவர்கள்தான். எதையும் செய்ய துணியாதவர்கள் என்றும் தவறு செய்ய மாட்டார்கள். ஒருவன் தோல்வியின் பயத்தால் அரங்கில் இறங்கவே இல்லை என்றால் அவனுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்? ஆகையால் நான் சொல்வது ஒன்றுதான், தவறுகளை பார்த்து பயப்படாதே. மனதில் துணிவோடு அதில் ஈடுபடுத்திக் கொள். 11வது விதி, புதிய திறன்களை கற்றுக்கொள். வாழ்க்கையில் முன்னேற உனக்கு உதவக்கூடிய அவசியமான எல்லா திறன்களையும் கற்றுக்கொள். உன்னிடம் ஏதேனும் தனித்துவமான திறமை இருந்தால் அதன் மூலம் நீ வெற்றியடையலாம். நீ இருக்கும் துறையைச் சார்ந்த முக்கியமான திறன்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய திறன்களே உன்னை குறிக்கோளின் நோக்கில் இட்டுச் செல்லும். எனவே உனக்கு உதவக்கூடிய, உன் வாழ்க்கையில் பயனளிக்கக்கூடிய திறன்களை தொடர்ந்து கற்றுக்கொள். 12வது விதி, இலக்கை அமைக்க கற்றுக்கொள். வெற்றி பெறுவதற்கு மிக அவசியமானது வாழ்க்கை இலக்கு. உனக்கு வாழ்க்கையில் எவ்வித இலக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையை வாழ்வதற்கே அர்த்தமில்லை. நீ வீடிலிருந்து எங்காவது செல்ல கிளம்புகிறாய் என வைத்துக்கொள். ஆனால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியவில்லை. அப்பொழுது என்ன செய்வாய்? வெறுமனே நடந்து செல்வாயா? நிச்சயம் உன் பதில் இல்லை என்பதே. அதேபோல நீ வாழ்க்கையில் எந்த இலக்கையும் அமைக்கவில்லை எனில் நீ வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. ஆகையால் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைய உழைக்க வேண்டும். எனவே உடனே உனக்கு ஏற்ற இலக்கை அமைத்துக்கொள். அதனை அடைய திட்டமிட்டு இன்று முதலே உழைக்கத் தொடங்கு. 13வது மற்றும் கடைசி விதி, பிறருக்கு உதவிகரம் நீட்டு. பிறருக்கு உதவுவதன் மூலம் நமது மனம் நம்மை வளமுடையவனாக உணர்கிறது. அதன் விளைவாக அது நம்மை வளமையும் செழிப்பையும் நோக்கி இட்டுச் செல்கிறது. அதேபோல நமது சிந்தனையை வளமானதாக மாற்றுகிறது. நம் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றனவோ நாம் அப்படி மாறுகிறோம் என்பதை எல்லோரும் அறிவோம். ஆகையால் இன்று முதல் மக்களுக்கு உதவத் தொடங்கு. பணக்காரனாக வேண்டுமெனில் மக்களின் ஆசீர்வாதங்களை பெறத் தொடங்கு. இவ்வாறு எல்லாவற்றையும் கூறிவிட்டு குரு பிரகாஷிடம் சொன்னார், சரி மகனே, இப்போது நீ போகலாம். இந்த பாடங்களை பின்பற்று. 6 மாதங்களுக்குப் பிறகு என்னை வந்து சந்தி. பிரகாஷும் குருவுக்கு நன்றி கூறி அங்கிருந்து சென்றான். 2வது கதை. நண்பர்களே, இயற்கை நமது உடலை 5 தத்துவங்களால் படைத்திருக்கிறது. ஆனால் கலியுக மனிதர்கள் அதில் இன்னொரு தத்துவத்தை சேர்த்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? பணம். பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. ஆனால் பணத்தால் பலவற்றை வாங்க முடியும். ஒரு சந்நியாசி ஒரு கிராமத்தில் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அவர் கூறினார், பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள். அது மாயையின் சதுப்புக் களமாகும். அதில் சிக்கியவர் வாழ்நாள் முழுவதும் துயரத்தில் ஆழ்ந்து விடுவார். அங்கு இருந்த மக்கள் அனைவரும் கைத்தட்டினர். ஆனால் அவர்கள் அறியவில்லை, அந்த சந்நியாசி இவ்வுரையை சொல்வதற்கு கூட பணம் வாங்கியிருந்தார். அதுவே மாயையின் விளையாட்டு. இதை சிலரே அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் யார் அதை கண்டறிகிறார்களோ மாயை அவர்களை உச்சிக்கே அழைத்துச் செல்கிறது. நண்பர்களே, இன்றைய காலத்தில் பணம் சம்பாதிப்பது கடினமல்ல. ஆனால் அந்த பணத்தை பாதுகாப்பதுதான் மிக கடினம். இந்த உலகில் பலர் உள்ளனர். அவர்களிடம் சிறிதளவு பணம் வந்தவுடனே அவர்கள் அகந்தையுடன் நடந்து கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் பணத்தின் விதிகளை அறியவில்லை. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சரஸ்வதி தேவியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும். ஆனால் லட்சுமி தேவியின் படம் எப்போதும் நிற்கும் நிலையில் இருக்கும். சரஸ்வதி தேவியின் அர்த்தம் என்னவெனில், நான் விரைவில் வரமாட்டேன், ஆனால் வந்துவிட்டால் ஒருபோதும் போக மாட்டேன். ஏனெனில் அறிவு எளிதில் கிடைப்பதில்லை. ஆனால் அது கிடைத்துவிட்டால் அதை எவரும் பறிக்க முடியாது. ஆனால் லட்சுமி தேவியின் விதி என்னவெனில், நான் விரைவில் வருவேன், ஆனால் சரியாக வைத்துக்கொள்ளத் தெரியாவிட்டால் விரைவில் போய்விடுவேன். ஆகையால் யாருக்கு பணத்தை சரியாக கையாளத் தெரியாதோ அவர்களிடமிருந்து லட்சுமி விரைவில் விலகிவிடுவாள். இன்றைய இந்த கதையின் மூலம் நான் உங்களுக்கு சொல்வது, 6 இடங்களில் நீங்கள் ஒருபோதும் பணத்தை செலவிடக்கூடாது. இன்று முதல் அந்த 6 செலவுகளையும் நிறுத்திவிட்டால் நீங்கள் பணத்தின் உண்மையான விதியை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த 6 இடங்களில் செலவுகளை நிறுத்துங்கள்.
மெதுவாக உங்களின் வீட்டில் பணம் தங்கத் தொடங்கும். நீங்கள் உணர்வீர்கள், உண்மையிலேயே நம் வீட்டில் பணம் சேர்ந்து தங்குகிறது. செல்வந்தனாக மாறும் முதல் படி என்னவெனில், உங்கள் தேவையற்ற செலவுகளை சுருக்கிக் கொள்ளுதல். அதன்பின் அதிகமாக பணம் சம்பாதிக்கும் வழிகளை தேடுதல். கதை ஆரம்பிப்போம். கதை நன்றாக இருந்தால் கருத்துப் பெட்டியில் நமோ புத்தா என்று எழுதவும் வீடியோவுக்கு லைக் செய்ய மறந்துவிடாதீர்கள். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் 2 பெண்கள் வாழ்ந்தார்கள். ஒருத்தியின் வீட்டில் ஒரு எருமை இருந்தது. மற்றொருத்தியின் வீட்டில் ஒரு ஆடு இருந்தது. எருமை வைத்திருந்த அந்த பெண் எந்த பொருளையும் பாதுகாத்து வைத்துக் கொள்ளத் தெரியாதவள். அவளுடைய எருமை அதிக பாலை தரும். ஆனால் அவள் அந்த பாலின் மதிப்பை ஒருபோதும் உணரவில்லை. அவள் பாலையெல்லாம் வீட்டில் இருந்த பூனைக்கே ஊற்றித் தருவாள். பாலை வீணாகச் செலவு செய்து விட்டாள். பாலை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆடு வைத்திருந்த அந்த பெண் பாலை பற்றிய மதிப்பை நன்கு அறிந்தவள். அதனால் அவள் பாலை வீணாக்காமல் சேமித்து வைத்தாள். அந்த பாலால் தயிர் செய்து அதிலிருந்து நெய் எடுத்து வைத்தாள். மெதுவாக அவள் நிறைய நெய் சேமித்துக் கொண்டாள். ஆனால் எருமை வைத்திருந்த அந்த பெண் ஒருபோதும் பாலை பயன்படுத்தி நெய் எடுப்பதை யோசித்ததில்லை. ஒரு நாள் அவளுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தார்கள். விருந்தினர்களுக்கு வெறும் உலர்ந்த சப்பாத்தி கொடுக்க முடியாது. அதனால் அவள் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் சென்று 1/2 கிலோ நெய் வாங்கினாள். அவள் சொன்னாள், என் எருமையின் பாலில் இருந்து விரைவில் நெய் எடுத்து உனக்கு திருப்பித் தருகிறேன். ஆடு வைத்திருந்த பெண் நம்பிக்கையுடன் கடனாக நெய்யை அவளுக்கு வழங்கினாள். எருமை வைத்திருந்த பெண் அந்த நெய்யால் விருந்தினர்களுக்கு சாப்பாடு செய்தாள். பிறகு நாட்கள் கடந்து போன. ஆனால் அந்த நெய்யை அவள் திருப்பித் தரவில்லை. அதனால் ஆடு வைத்திருந்த பெண் அவளிடம் சென்று, நான் உனக்கு ஒருமுறை நெய் கொடுத்தேன், அதை திருப்பித் தருவாயா என்று கேட்டாள். அதை கேட்ட எருமை வைத்திருந்த பெண், எந்த நெய்? நான் எப்போது நெய் வாங்கினேன்? என் வீட்டில் எருமை இருக்கிறது, உன்னிடம் ஆடுதான் இருக்கிறது. நான் உன்னிடம் நெய் எதற்காக கடன் வாங்குவேன்? என் எருமையிலிருந்து நான் பாலை எடுத்து நெய் செய்து கொள்ள முடியாதா? நான் உன்னிடம் ஏன் வாங்க வேண்டும் என்று கூறிவிட்டு நெய் கொடுக்க மறுத்துவிட்டாள். இதை கேட்டதும் ஆடு வைத்திருந்த பெண் எதுவும் செய்யாமல் திரும்பிச் சென்றாள். ஏனெனில் யாரும் அவளது சொற்களை நம்ப மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரிந்தது. காரணம், எருமை வைத்திருப்பவள்தான் செல்வம் உள்ளவள் போலத் தோன்றினாள். ஆடு வைத்திருப்பவளின் சொற்களை யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் அவள் பலரிடமும் கூறி பார்த்தாள். ஆனாலும் யாரும் நம்பவில்லை. அனைவரின் பதிலும் ஒன்றே, எருமை வைத்திருக்கும் பெண் ஆடு வைத்திருப்பவளிடம் இருந்து நெய் எதற்காக கடன் வாங்குவாள்? ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு குரு ஒருவர் வந்தார். அப்போது ஆடு வைத்திருந்த பெண் அவரை அணுகி அனைத்தையும் தெரிவித்தாள். பின்னர் குரு எருமை வைத்திருந்த பெண்ணையும் அழைத்தார். அவள் தனது பக்கம் இருந்து கூறினாள், குருதேவா, இவள் பொய் பேசுகிறாள். என் வீட்டில் எருமை இருக்கிறது. நான் ஏன் இவளிடம் இருந்து நெய் வாங்க வேண்டும்? இப்போது முடிவு குருவின் கையில் இருந்தது. உண்மையில் எருமை வைத்திருந்த பெண் நெய் கடன் வாங்கினாரா இல்லையா? ஏனெனில் ஆட்டின் பால் மிகவும் குறைவுதான், ஆனால் எருமையின் பால் அதிகமாகும். குரு சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் 2 பெண்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குடுவை நீர் கொடுத்து, இதோ சென்று கைகளை கால்களை நன்கு கழுவி வா என்றார். அந்த நேரம் எருமை வைத்திருந்த பெண் மனதில், குருதேவா, ஒரே ஒரு குருவி நீரால் கைகள் கால்கள் எல்லாம் எப்படி கழுவ முடியும் என்று கூறினாள். ஆனால் ஆடு வைத்திருந்த பெண் அந்த குடுவையை எடுத்துக்கொண்டு சென்றாள். அவள் கைகளையும் கால்களையும் நன்றாக கழுவிக்கொண்டாள். சில நீர் மீதமிருந்தபடியே திரும்பி வந்து குருவிடம் கொடுத்தாள். ஆனால் எருமை வைத்திருந்த பெண் அந்த குடுவை நீரை எடுத்துச் சென்றாள். கைகளை மட்டும் கழுகுவதற்கு முழு நீரையும் வீணாக்கிவிட்டாள். ஏனெனில் அவளுக்கு அந்த நீரின் மதிப்பு தெரியவில்லை. எதற்கு பொருளின் மதிப்பை நாம் உணரவில்லை. அது எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாள் வீணாகி போகும். ஆனால் ஏதாவது குறைவாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு வைத்தால் அதிலிருந்து பெரிதும் பயன் பெற முடியும். அப்படித்தான் ஆடு வைத்திருந்த பெண் பாலை சேமித்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து பின்னர் நெய் செய்தாள். ஆனால் எருமை வைத்திருந்த பெண்ணிடம் அதிக பால் இருந்தும் மதிப்பில்லாததால் அவள் வீட்டில் விருந்தினர்களுக்கே நெய் இல்லை. இதுவே உண்மை. இதை கேட்டதும் எருமை வைத்திருந்த பெண் குருவின் பாதத்தில் விழுந்து, குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இப்போதே வீட்டுக்குச் சென்று அவளுக்கு நெய்யை திருப்பித் தருகிறேன் எனக் கூறினாள். அப்பொழுது குரு கூறினார், துளி துளியாகச் சேர்ந்து கடல் நிரம்பும்.
இந்த பழமொழியை நம் முன்னோர்கள் வீணாகச் சொல்லவில்லை. நம் சிறிய சிறிய சேமிப்புகளே எதிர்காலத்தில் பெரிய பலன்களாக மாறுகின்றன. அதே விதி நம் வீட்டில் லட்சுமிக்கும் பொருந்துகிறது. நாம் அவளை சேமித்து வைத்தால் அவள் எதிர்காலத்தில் நமக்கு பெரும் பலனாக திரும்புவாள். நண்பர்களே, இப்போது இந்த கதை உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இப்போது பார்ப்போம், நம்மால் இன்று முதலே நிறுத்த வேண்டிய 6 தேவையற்ற செலவுகள். முதல் செலவு, காட்டுக்காட்சி செலவு. உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர் ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கிவிட்டால் உங்களுக்கு உள்ளுக்குள் பொறாமை வருகிறது. நானும் விரைவில் கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இதுவே காட்டுக்காட்சி செலவு. அது உங்களை எப்போதும் ஏழையாய் வைத்திருக்கும். நண்பர்களே, நம்மில் பலர் இருக்கிறோம். மக்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி பிறர் முன் தங்களின் பெருமையை காட்ட விரும்புகிறார்கள். விலை உயர்ந்த கார் வாங்குவது, அதிகமான நகைகள் வாங்குவது, விலை உயர்ந்த மொபைல் வாங்குவது, அல்லது வாழ்க்கையில் தேவையில்லாத வேறு எதையாவது விலை உயர்ந்த பொருள் வாங்குவது, இவையெல்லாம் காட்டுக்காட்சி செலவுகள்தான். யாராவது இப்படிச் செய்வதை எச்சரித்தால் அவர்கள் சொல்வார்கள், நாம் மற்றவர்களை விட குறைவானவர்களா? ஆனால் அவர்கள் உணரமாட்டார்கள். இவையெல்லாம் நமக்கு தீங்கைத்தான் தரும், பயனை கொடுப்பதில்லை. உண்மையாகவே செல்வந்தனாகவும் பாதையில் செல்ல வேண்டும் எனில் இந்தச் செலவுகளை உடனே நிறுத்த வேண்டும். அதே பணத்தை முதலீட்டில் செலுத்த வேண்டும். நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது உங்களது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டாம் என்பதல்ல. ஆனால் உண்மையில் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள். பிறரை பார்த்து எந்த பொருளையும் ஒருபோதும் வாங்காதீர்கள். இரண்டாவது செலவு, நிறுவனங்களின் ஸ்கீம் மாயைகள். பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பல்வேறு பிராண்டுகள் பலவிதமான ஸ்கீம்களை அறிமுகப்படுத்துகின்றன. ஆனால் அது நம்மை ஈர்க்கும் வியூகம்தான். நம்மில் பலர் அதை உணரமாட்டோம். இந்த சலுகைகளில் மாட்டிக்கொண்டு நமக்கு தேவையில்லாத பொருட்களையே வாங்கிவிடுகிறோம். உதாரணமாக, சந்தையில் சென்று ஒரு கடிகாரம் அரை விலையில் கிடைக்கிறது என்று கேட்டால் வீட்டில் ஏற்கனவே கடிகாரம் இருந்தாலும் கூட அதை வாங்கி விடுகிறோம். ஆனால் நாமோ சிந்திப்பதில்லை, இது எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம். அதனால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை. மாறாக நிறுவனத்துக்குத்தான் நன்மை. ஆகையால் இப்படிப்பட்ட தேவையற்ற ஆசைகளில் விழாதீர்கள். இதுவே ஏழைத்தனமாக வாழ்வதற்கான மிகப்பெரிய காரணமாகிறது.